ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் பட்டாணி குருமா செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சு. நமக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கலாம். இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டேன், அப்புறம் தக்காளி, இப்போ பச்சை பட்டாணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன். சப்போஸ் இது ட்ரையாக உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அது நீங்கள் ஃபுல்லாக சோக் பண்ணணும். நல்லா சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் போடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஞ்ச பட்டாணியை நீங்கள் சோக் பண்ணோன்னா 6 hours சோக் பண்ணால் ஓகே. அதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, நமக்கு வேணும்னா கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாமே போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். அவ்வளோதாங்க, இதெல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 whistles விட்டுடலாம். நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இது நான் பட்டாணி மட்டும் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த பட்டாணி கூட நீங்கள் முருங்கைக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், பீன்ஸ், கேரட் எல்லாம் போடலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அது எல்லாமே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் பட்டாணி மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை போயிட்டுருக்கிறதுனால நமக்கு கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு. அதனால் இப்போ இண்டக்ஷன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்லோ குக்குன்ற ஆப்ஷனில் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நமக்கு 5 விசில் வரட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் அரைக்கணும். அதில் கொஞ்சம் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அரை மூடி தேங்காய், கசகசா கொஞ்சம், உடச்ச கடலை கொஞ்சம், இது 3த்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக்கரும் ஆறி போயிடுச்சு. 5 விசில் விட்டுட்டு நான் ஆற வச்சுட்டேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ நம்ம அரைச்சி பேஸ்ட்டை இதில் நல்லா ஊற்றிக்கலாம். நான் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருக்கேன். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருது. நம்மளுடைய பட்டாணி குருமா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.